எனக்கு பால் பிடிக்கும், இல்ல எனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு டீ பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, எனக்கு பிடிக்கும்னா எனக்கு மற்றதை விட அது அதிகமா பிடிக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பெஷலி ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம்னா, இப்ப டீ, காஃபி, பால், உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும். அப்ப மற்றதை விட உங்களுக்கு பால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எனக்கு அப்படின்றதுக்கு ஐ, பிடிக்கும் அப்படின்னா மற்றதை விட பிடிக்கும்ன்றதை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்றோம். அதனால ப்ரிஃபர், ஐ ப்ரிஃபர் மில்க், ஐ ப்ரிஃபர் மில்க். சரிங்களா? இப்ப நார்மலா எனக்கு பிடிக்கும்னு நம்ம சொல்றதை விட மற்றதெல்லாம் விட எனக்கு அதுதான் பிடிக்கும். இப்ப எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ன்றது நார்மலா. இது எல்லாத்தையும் விட எனக்கு சாக்லேட், இது எல்லாத்தையும் விட காஃபி, டீ எல்லாத்தையும் விட எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும்ன்றது. அப்போ ஒரு எஸ்பெஷலி குறிப்பிட்டு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம ப்ரிஃபர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ப்ரிஃபர் மில்க், ஐ ப்ரிஃபர் மில்க். நான் ப்ரிஃபர் பண்றது மில்க் தான். ஓகேங்களா?